ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरि ओम तत्सत्। இங்க வந்து பாகவதால ஒன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பாகவதம் கேட்கறவாளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதுல ரசிச்சு பாடுறவாளை பார்க்கறது இதை விட ரொம்ப சந்தோஷம். அதனால ஆனந்தமே ஆறாடுற மாதிரி இருக்கு. சாதாரணமா நாங்களும் பாகவதம் வாசிக்க போவோம். வாசிக்கும் போது எல்லாருமே தூங்கிட்டு இருப்பா. அப்புறம் போன தடவை என்னாச்சுன்னா ஷொர்ணூர்ல இருந்து வாசிக்கிறவாளை கூட்டிட்டு போனோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, மைக்குக்காராலும் தூங்கிட்டு இருந்தா. கரண்ட் போயிடுச்சு. உடனே அப்படியே ஒரு 50 பக்கத்தை திருப்பிட்டா, வாசிக்கல. அப்புறம் அந்த மாதிரி ஒரு உலகம், அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இங்க. அப்ப இதுக்கு இடையில இவ்வளோ சந்தோஷமா வாசிச்சு அதுல வேற சிரிச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு மணி அடிச்சு கூட போகாம உட்கார்ந்துருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? பாகவதால் அப்படின்னா 2 விஷயம். என்னது? அகண்ட நாமம், அகண்ட பஜன், அகண்ட போஜன். இந்த 2 விஷயம் கரெக்டா நடக்கும். அகண்ட பஜன், ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம பஜனை பாடிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அகண்ட போஜன், கழுத்து வர சாப்பிடுவா. குமிஞ்சா எல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா? ஆனா கொஞ்சம் பேர் அதுக்கு போகாம உட்கார்ந்துருக்காள். ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க பாகவதம் எவ்வளவு இனிமையானது. எல்லாருக்கும் தெரியும். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவிய சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். காதை திறந்துட்டு அந்த மேங்கோ ஜூஸ் அப்படியே ஊத்தணுமா. எப்படி இருக்கும்னா சுகம். 2 பேர், 2 பறவைகள், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒண்ணு கூட சொல்றேன் தூங்காம இருக்கிறதுக்காக. 2 பச்சை கிளிகள். ஆண் கிளிக்கு பேரு சுகா, பெண் கிளிக்கு பேரு சாரி, சரிகா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சாரி, சுகா, சாரி. இவங்க 2 பறவைகளுமே ராதாதேவி, ராதிகா ராணியுடைய தோல்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம். தினமும் காலம்பர விருந்தாவன் தேவி விருந்தாராணி சொல்லுவா, இன்னைக்கு கிருஷ்ணனும் ராதாராணி சமேதம் எங்க அவங்க லீலை பண்ணணும் அப்படின்னு இடம் பார்த்துட்டு வர சொல்லுவா. 12 வனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விருந்தாவனம், தாளவனம், நிதிவனம், மதுவனம், 12 வனம். யமுனையுடைய இடது பக்கத்துல 7 வனமும், யமுனையுடைய வலது பக்கத்துல 5 வனமும். இந்த 2 பறவைகளும் பறந்து போகும். அவங்களுக்கு பின்னாடி 1000 பச்சை கிளிகள். எதுக்கு போகுது? லீலை நடக்கிறதுக்கு எந்த வனம் உசிதமான வனம், நல்ல வனம் அப்படின்னு தேடிட்டு வரணுமா.
மலையாளத்துல சொல்லணுமா தமிழ்ல சொல்லணுமா? தமிழ்ல சொல்லுவா. சாயந்தரம் மலையாளம். மலையாளம் அப்படி எப்படி பேசுறது? அப்ப எந்த വനം சிறந்தது, ഏത് നല്ല വനം എന്ന് അന്വേഷിക്കാനായിട്ട് ഈ തത്തകളെ പറഞ്ഞു വിട്ടു. അപ്പൊ நிறைய പറവകൾ ഇടത് പക്കമാ പോച്ച്, കുറച്ചൊക്കെ വലതു വശത്തിൽ പോയി. അങ്ങനെ എല്ലാ തത്തകളും വൃന്ദാവനം മുഴുവനും ചുറ്റി ചുറ്റി എവിടെ രാധാകൃഷ്ണന്മാർ ഒരുമിച്ച് കൂടാം, ലീലയ്ക്ക് വേണ്ടി ഏത് സ്ഥലം ഉന്നതമായ സ്ഥലം എന്ന് അന്വേഷിക്കാനായിട്ട് ഈ തത്തകളെല്ലാം പോയി. அப்ப முதல்ல சுக தத்தை திரும்பி வந்ததா. அந்த தத்தை சொல்லுச்சாம், நிதிவனம் தான் ரொம்ப உயர்ந்தது. അതെന്താ ആവനത്തിന് അങ്ങനെ എന്ന് ചോദിച്ചപ്പോ അവിടെ മാമരത്തിലെല്ലാം இந்த மாம்பழங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பழத்துக்குமே மேல தோலும் கிடையாதா, உள்ள வித்தும் கிடையாதா. ஒரு பழத்தினும் தொலியும் இல்ல, அகத்து வித்தும் இல்ல. யோசிச்சு பாருங்க, மாமரம் முழுசும் மாம்பழம், அந்த பழத்துக்கெல்லாம் தோலும் கிடையாது, உள்ள வித்தும் கிடையாது. எப்படி இருக்கும்? ஜூஸ் பேக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு கீழே പശുക്കിടാവെല്ലാം നിന്നുകൊണ്ട് വായും തുറന്നിട്ട് ആ പഴത്തിലിരുന്ന് വരുന്ന ഓരോ തുളിയും നക്കാനായിട്ട് ഇങ്ങനെ കാത്തിരിക്കും. அந்த சமயம் பார்த்து பெரிய ஒரு பலாப்பழம் அது மேல விழுந்ததான். அந்த பலாப்பழத்துக்கும் தோலும் கிடையாது, உள்ள வித்தும் கிடையாது. அப்படி பலாப்பழம் பார்த்திருக்கேளா? இந்த ஊர்ல பார்க்க முடியாது. இந்த ஊர்ல தோலும் வித்தும் மட்டும்தான் இருக்கும், உள்ள பழம் இருக்காது. ஆனா இந்த பலாப்பழத்துல தோலும் இல்ல, வித்தும் இல்ல, பாரம் சுமக்கான் பற்றாத ஈ பழம் மாவிന്റെ மேலே வீணு. மாம்பழவும் பலாப்பழத்துடைய ரெண்டு சாரும் சேர்ந்து யமுனையில் நதியாக ஓட, பசுக்கிடாவெல்லாம் யமுனா ஜலம் என்று நினைச்சிட்டு ஈ ஜூஸ் எல்லாம் குடிச்சு. இது குடிச்சு மத்து பிடிச்சு பசுக்கிடாவு புறகே உள்ள ரெண்டு காலும் தூக்கி முன்பே உள்ள காலு மாத்திரம் வச்சு தலையாட்டி கொண்டிருக்கியா. இந்த வனம்தான் உசிதமான உன்னதமான வனம், ராதாகிருஷ்ண சமேத லீலை இங்கதான் நடக்கணும் அப்படின்னு சுகதத்தை சொல்லுச்சு. உடனே ஷாரி ചോദിച്ചു, ഇതെന്താ? ഈ വനത്തിൽ ഒന്നുമല്ല, എന്റെ വനത്തിൽ വന്ന് നോക്കണം. മധുവനത്തില് 6 കാലവും ഒരുമിച്ചുള്ള സമയം, 6 காலங்களும் கிரீஷ்மா, சிஷிரா, ஹேமந்தா, வர்ஷா 6மே ஒன்னா இருக்கான். 6 பூக்களும் ஒன்னா பூத்திருக்கான். 6 கால பழங்களும் ஒன்னா இருக்கான். அத்தனை ராகங்களும் 27 நட்சத்திரங்களும் உன்னத ஸ்தானத்துல நிக்குது. இந்த வனம் தான் உசிதமான வனம். அங்கவா அப்படின்னா அப்படின்னா ஓரோ மரங்களும், கதம்ப மரம், தமால மரம், இந்த மரங்கள் எல்லாம் ஷியாம சுந்தரன் பகவானுடைய பேரும் சொல்லி அப்படி மரங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்குமா அந்த ஒரு கதா கானம் கமனம் நாட்டியம் வம்சி பிரியசக்கி. அங்க பேசுறதெல்லாம் ஒரு பாட்டு. இப்ப மாமிக்கு பேரு கோமதினா அங்க கோமதி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, கோமதி இவட வரு. கதா கானம் பேசுறதெல்லாம் ஒரு பாட்டு, கமனம் நாட்டியம் நடக்கிறது டான்ஸ். அப்ப கோமதி மாமா எப்படி நடப்பா? ஆடிக்கிட்டே நடப்பா. கதா கானம் கவனம் நாட்டியம் வம்சி பிரியச்சக்கி. சிந்தாமணி பிரகர, தரையெல்லாம் சிந்தாமணி கல்லுனால செய்யப்பட்டது தரைகள். நம்ம ஊர் மாதிரி மார்பிள் டைல் எல்லாம் கிடையாது. ஏது கல்லினே ஸ்பர்ശിച്ചിട്ട് ഇന്ന സാധനം വേണമെന്ന് ചോദിച്ചാൽ പ്രത്യക്ഷമാകുന്ന ഫലം തരുന്ന കല്ലുകളാ ചിന്താമണി കല്ലുകൾ. തൊട്ടിട്ട് 2 மசால் தோசை டிங் கிடைச்சு, 1 கப் ஐஸ்கிரீம் டிங். அந்த மாதிரி சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷாவிருதேஷு சுரபீர் அபிபாலயந்தம். எவ்வளவு சுரபி பசு? லட்சக்கணக்கிலையாம். லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம். இந்த மதுவனத்துல 1000கணக்குல லக்ஷ்மிகள் தாசவிருத்தி பண்ணிட்டு இருக்காளாம். 2 லக்ஷ்மி தோசை சுடுவாங்க, 2 லக்ஷ்மி பாத்திரம் அலம்புவாங்க, 3 லக்ஷ்மி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. யாரு வேலை செய்யறாங்க? லக்ஷ்மிகள். ஒரு தடவை சமைச்சது வாழ்க்கையில திரும்பி சமைக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டுல அப்படியா? அதே அவியல், அதே பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஒரு தடவை சமைச்சத லக்ஷ்மிகள் திரும்பி சமைக்காத மதுவனம் தான் சிறந்தது, அங்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ இந்த 1000கணக்கில் உள்ள പച്ചക്കിളികൾ തത്തകൾ എല്ലാം വന്ന് അവരവരുടെ വനമാണ് നല്ലത് നല്ലതെന്ന് പറയുമ്പോൾ അവസാനം വൃന്ദാദേവിക്ക് எந்த வனத்தை எடுக்கணும் எந்த வனத்தை விடணும்னே தெரியல. எல்லா வனமுமே அவ்வளவு அழகானதா. அப்போ அங்கதான் இன்னைக்கு லீலைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கதைகள் கேட்கறது அப்படிங்கிறது காதை துறந்து இந்த பழச்சார ஊத்துற மாதிரி ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க.
7 நாள் கழிச்சு திருப்பி வீட்டுல போய் கண்ணாடி பார்த்தீங்கன்னா 40 வயசு குறைஞ்சிருக்கும். அப்படி உண்மைதான் அது. ஏன்னா சந்தோஷம் உள்ள இருக்க இருக்க, இந்த சந்தோஷம்ங்கிறது 3 நிலையில் உள்ளது. முதல் வந்த சந்தோஷம், 2வது வந்து சாந்தி, 3வது ஆனந்தம். சந்தோஷம்ங்கிறது உடல்ல இருந்து கிடைக்கிறது, சாந்தி மனசின்னு கிட்டுனது, ஆனந்தம் ஆத்மாவில் இருந்து கிட்டுனதா? ஏதெல்லாம் 3? சந்தோஷம், சாந்தி, ஆனந்தம். சந்தோஷம் எங்க இருந்து கிடைக்குது? உடலில் இருந்து. காலையில இருந்து சாப்பாடே குடிக்காம உங்களை பாட சொல்லி இருந்தா பாடி பாடி 12 ஆகும்போது அப்படியே ஸ்பீடு குறையும், 1 ஆகும்போது நல்லா குறையும் இல்லையா? அப்படி பசிச்சிருக்கும் போது உங்க முன்னாடி வந்து நல்ல என்னது பாஸ்மதியில சாப்பாடு 3 பாயசமும் மாம்பழம் புளிச்சேரி அவியல் காளம் ஓளம் சேளம் இதெல்லாம் தந்தா എന്ത് തോന്നും? സന്തോഷം തോന്നും. 4 മണിക്കൂർ കഴിഞ്ഞാൽ ഈ സന്തോഷം എന്താവും? ആഗമ അപായിനോ അനിത്യ. എങ്ങനെ വന്നോ അതുപോലെ തന്നെ രാത്രിയാവുമ്പോ ഈ സന്തോഷം പോവും. ശരീരത്തിൽ ഇരുന്ന് കിട്ടുന്ന സന്തോഷം താൽക്കാലികം, തற்காலிகமானது. ரெண்டாவதேது சாந்தி. அது எங்க இருந்து கிடைக்குது? மனசுல இருந்து. ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கும் போது, ரொம்ப கஷ்டம், வெளியே சொல்ல முடியாது, வீட்டுல பிரச்சனை ஏதாவது இருக்கும். எவ்வளவு பேருக்கு கஷ்டம் இருக்குங்க? யாருக்குமே இல்லையா? அப்ப அந்த கஷ்டப்படுற வாழ்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் கூட, ஏதாவது நமக்கு பண்ணி சரியாக்கிடலாம், பகவான் மேல பாரத்தை போட்டு அப்படின்னு நல்ல வார்த்தை சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? சாந்தி கிடைக்குமா? அடுத்த பிரச்சனை வரும்போது இந்த சாந்தி பஸ் ஏறி போயிடுவா, அவ்வளவுதான். உடல்ல இருந்து கிடைக்கிற சந்தோஷம் தற்காலிகமானது, மனசில் இருந்து கிட்டுன சாந்தியும் தற்காலிகமாயதான. 3ஆம் ஆனந்தம். அது எங்கிருந்து கிடைக்குது? ஆத்மா. எப்பெல்லாம் இந்த பாகவத கதைகள் பாகவத தத்துவங்களை நினைச்சு பாக்குறீங்களோ, பாடும்போது ராகத்துல இல்லையா? எனக்கு இந்த ராகம் எல்லாம் பக்கத்துல கூட வந்தது கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பேக்ல வந்துட்டு இருந்தேன். இருந்தா கூட சிலது கேட்கும் போது அழகா பாடுவாங்களே, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனா. அந்த கதைகளை எப்ப எல்லாம் கேட்கிறீங்களோ தெரியாம சிரிப்பீங்க. தனியா ரூம்ல இருந்தீங்கன்னா தனியா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. விருந்தாவன கதைகள் அந்த மாதிரி. ஒரு சகி, ஒரு கோபஸ்திரீஸ் நினைச்சா என்னைக்கு பார்த்தாலும் வீட்டுல ஒரு 5 நிமிஷம் பேசட்டுமா? சரி. கிருஷ்ணரும் பலராமரும் வந்து வீட்டுல ஓட்டையெல்லாம் பிரிச்சு உள்ள இறங்கி அதை என்ன பண்றா, எல்லா அந்த மண் கலங்கள்லாம், அது நேரத்து பால் உண்டு, தயிர் உண்டு, ரசகுல்லா, குலாப் ஜாமுன் எல்லாமே இருந்துதான். இதையெல்லாம் சாப்பிட்டு குரங்குகளுக்கு வேற ஊட்டி விட்டு இந்த மண்கலத்தை எல்லாம் கீழே போட்டு உடைச்சு வீடையே நாசம் பண்ணி, இது மட்டும் இல்ல, இந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், வீட்டுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாஸ் பண்ணி வச்சு. கோபஸ்திரீகள் திருப்பி வந்தா சந்தோஷமா இருக்குமா? பயங்கர கோபம். அதனால என்ன நினைச்சா, எப்படியாவது கிருஷ்ணனை பிடிச்சிடணும் சொல்லி வீட்டுல பூரா சின்ன 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 மணியா கட்டி வச்சான். தரையில ஃபுல்லா பெல், இந்த குட்டி குட்டி பெல் மணிகள், தரையில மணி, கலத்தில மணி, கலத்தின் அகத்து மணி, கயரில் மணி, ஜன்னல் மணி, வாதல் எவ்வட நோக்கியாலும் குட்டி 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 மணிகள். கிருஷ்ணனும் பலராமனும், ஸ்ரீதாமா சுதாமா பலராமா ஸ்டோக்க கிருஷ்ணா அர்ஜுனா மதுமங்களா, அப்படி 12 கோபாலன்மார். இவங்களுக்கு கிருஷ்ணா அப்படிங்கறதா ஜீவனமா. வீட்டுக்குள்ள காலையில சாப்பாடு கேட்கும் கூட அம்மா கிட்ட இந்த வார்த்தையை தவிர, பகவானுடைய நாமத்தை தவிர வேற எதுவுமே. நம்ம காலையில இருந்துச்சு ஐயோ அம்மா, ஊர்ல இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஐயோ அப்படின்னா யமனுடைய பத்னி, காலனுடைய மனைவி, 2 குழந்தைகள், கலகம் காப்பட்டியம். ஐயோன்னு கூப்பிட்டா அவங்க குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துருவாங்க வீட்டுல, அப்புறம் சிரிப்பே இருக்காது. ஆனா இந்த பசங்கள்லாம் வந்து காலையில எந்திரிச்சா கோவிந்தா இறைவன் நாமம் தவிர வேற ஒண்ணுமே வாயில வராது. அழகா பண்ணுவா. அப்ப எல்லாம் போய் பார்த்தா, திருட போனா வீட்டுல எங்க பார்த்தாலும் மணி. கிருஷ்ணர் சொன்னார்,
தரையில் இருக்கிற மணிகளே, களத்துல இருக்கிற மணிகளே, களத்துக்கு உள்ள இருக்கிற மணிகளே, வெண்ணைக்கு மேல இருக்கிற மணிகளே, ஜன்னல்ல இருக்கிற யாருமே சப்தம் பண்ணக்கூடாது. അത്ര മണിയും ശില പോലെ നിന്നു, അനങ്ങിയത് പോലും ഇല്ല. കൃഷ്ണൻ അകത്ത് കയറി, കൂട്ടുകാരും സർവത്ര ആൾക്കാരും അകത്ത് കയറി. കലത്തിന്റെ നേരെ ചുവട്ടിൽ വന്നു. ആദ്യം 10 പേര് നിന്നു, പിന്നെ 4-5 പേര് കയറി, പിന്നെ 3 പേര് കയറി. അവസാനം ഭഗവാൻ സർവേശ്വരൻ വലിയ കയറി വെണ്ണ മോഷ്ടിച്ചു. நம்மெல்லாம் பகவானை கூப்பிடுறோம் பாத்தீங்களா? நம்ம ஈஸ்வரன் என்ன பண்ற, திருடிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ரொம்ப அழகா வேற பாடுவாங்க, நவநீத சோரா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு முன்னாடி போய் கிருஷ்ணன் திருடா திருடா. இது ஸ்துதியா நிந்தையா? இது பகவானை கீர்த்திக்கிறதா திட்டுறதா? உண்மையான திருடனை போய் திருடான்னு கூப்பிடுங்க, அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? உங்க வீட்டுல எல்லாம் கார் இருக்கு, டிரைவரை வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில போய் ஏப்பா டிரைவர் இங்க வா அப்படின்னா அந்த டிரைவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது இல்லையா? நம்ம கோயில்ல போய் நவநீத சோரா பார்த்த சாரதி அப்படின்னா என்ன? என்ன தமிழாக்கம் என்ன? பார்த்த சாரதினா டிரைவர். கிருஷ்ணனை போய் திருடா, டிரைவரு, பொம்பளைக துணி எடுத்தவனே இப்படின்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? ஆஹா, என்னுடைய பக்தர்கள் பாடுறாங்க, அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நம்ம பாடுனமா திட்டுனமா? திட்டா அது ஸ்துதியா திட்டா? ஸ்துதியா? திருடான் கூப்பிடுறது ஸ்துதியா? அது உண்மையிலுமே திட்டு. ராகத்தை எடுத்து மாத்தி வச்சு பாருங்க, அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் பக்தர்கள் என்ன செஞ்சாலும் அது பக்தி அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றாராம். அதனாலதான் அவருக்கு பக்த வத்சலன், அநாதின பரந்தா ஜனார்தனா, அகம் பக்த பராதீனா, பக்தர்களுக்கு முன்னாடி நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு அவரே சொல்றார். அப்படி அழகா இவங்கெல்லாம் உள்ள ஏறி கிருஷ்ணர் சொன்னார், எல்லா மணிகள் கிட்டையும் சில மாதிரி நிக்க, അത്ര മണികളും ശബ്ദമുണ്ടാക്കാതെന്നു. ഭഗവാനും അകത്ത് കയറി കൂട്ടുകാർക്കെല്ലാം വെണ്ണ കൊടുത്തു, ഗോപന്മാർക്ക് കൊടുത്തു, കൊരങ്ങന്മാർക്ക് കൊടുത്തു, സർവത്ര ആൾക്കാർക്കും വെണ്ണ കൊടുത്തതിന് ശേഷം അവസാനം ഒരു കൈപ്പിടി വെണ്ണ ഭഗവാൻ കഴിക്കാനായിട്ട് പോയി. അപ്പൊ അത്ര മണികളും ഒരുമിച്ചടിക്കാൻ തുടങ്ങി. ഡിങ് ഡാങ് ഡിങ് ഡാങ് ഡിങ് ഡാങ് ഡിങ്. கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம். உங்ககிட்ட சப்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் நீங்க அடிச்சீங்க அப்படின்னு. உடனே மணிகள் எல்லாம் ஒரே ஸ்வரத்துல மறுபடி சொல்லுச்சு, உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணும் போது அடிக்கலைன்னா பின்ன எப்ப அடிக்கிறது இல்லையா? எங்களை படைச்சதே உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணும் போது அடிக்கிறதுக்கு தானே. உடனே கோபஸ்திரீகள் எல்லாம் ஒளிஞ்சிருந்தா தூணுக்கு பின்னாடி அங்க இங்க. இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டான். அத்தனை கோபர்களும் கதவு வழியா ஜன்னல் வழியா கூரையை பிரிச்சு எல்லாம் போயாச்சு. கடைசியில யாரு மாட்டுனா? கிருஷ்ணர் மட்டும். அவ பிடிச்சா பத்மா அப்படிங்கிற கோபி கையோட பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போறா. எவ்வளவு தடவை நான் யசோதா தேவி கிட்ட சொல்லியிருக்கேன், நீ எங்க வீட்டுல എപ്പോഴും നീയാണ് വെണ്ണ മോഷ്ടിക്കുന്ന പലവട്ടം പരാതി പറഞ്ഞിട്ടും ഒരു തവണ പോലും അവൾ വിശ്വസിച്ചില്ല. എന്തുകൊണ്ട് വിശ്വസിച്ചില്ല? യശോദയുടെ വീട്ടില് 9 ലക്ഷം പശുവ, പത്മയുടെ വീട്ടിൽ ആകെ 10 പശുവ ഉള്ളത്. 9 ലക്ഷം പശുവും ഇതിന്റെ വെണ്ണയും തൈരും ഇതെല്ലാം സർവേശ്വരൻ ജഗന്നാഥൻ ഭഗവാനുള്ളതാണ്. അവൻ അതെല്ലാം കളഞ്ഞിട്ട് 10 പശുവുള്ള നിന്റെ വീട്ടിൽ വന്ന് വെണ്ണ മോഷ്ടിക്കുന്നു പറഞ്ഞാൽ ഞാൻ എങ്ങനെ വിശ്വസിക്കും? എത്ര പ്രാവശ്യം പത്മ പരാതി പറഞ്ഞിട്ടും യശോദ വിശ്വസിച്ചതേ ഇല്ല. இன்னைக்கு கையோட பிடிச்சு எடுத்துட்டு போறார். போய் பார்க்கும்போது நந்தகோபர் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கா. குஜராத்ல ராஜஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி எந்த கோயில் எதுக்கு போனாலுமே என்ன பண்ணுவா, தலையில அப்படி எல்லாம் மூடி, அங்கத்த லேடிஸ் எல்லாம் தலைய மூடி, சிலப்ப மூஞ்சியே மூடி இருப்பா, ஒண்ணுமே தெரியாது கம்ப்ளீட்டா. அப்போ நந்தகோபர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணன் கையும் விட்டுட்டு ഈ പത്മാസഖി തലയും മൂടി വീണ്ടും കൃഷ്ണനെ പിടിച്ച് വലിച്ചോണ്ട് പോവാ. അകത്ത് ഉള്ള പോകുമ്പോതേ കത്തിക്കിട്ട് പോറാ, யசோதா അരയോ யசோதா. யசோதா கத்துற, நான் இங்கதான் இருக்கேன், ஏன் கத்துற? எவ்வளவு தடவை சொன்ன നിന്റെ மகனானு வெண்ண மோஷ்டிச்சது, நீ ஒரு தவணை போலும் விசுவசிச்சில்ல. இதா கையோட இன்னைக்கு நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், நீ பாத்துக்கோ அப்படிங்கிற. உடனே யசோதா നോക്കിയിട്ട് താഴെ വീണ് പൊട്ടി ചിരിച്ച് കരയാൻ തുടങ്ങി. പത്മ ചോദിച്ചു, എന്തിനാ കരയണേ? എടി, നീ പിടിച്ചോണ്ട് വന്നിരിക്കുന്നത് എന്റെ മകൻ കൃഷ്ണനല്ല, നിന്റെ മകനെയാണ്. അപ്പൊ പത്മ നോക്കിയപ്പോ അത് കൃഷ്ണനല്ലായിരുന്നു. ആരായിരുന്നു? സ്വന്തം. നീ എപ്പടാ വന്നു
ஆக நாணக்கேடாய் அவனை அங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். போற வழியில மறுபடியும் கிருஷ்ணனா மாறி சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் பகவான். அப்ப சொன்னா, இந்த தடவை நீ என்னை ஏமாத்திட்ட, அடுத்த தடவை உன்னை ஏமாத்த விட மாட்டேன். ഉടനെ കൃഷ്ണനും മറുപടി പറഞ്ഞു, ഇപ്രാവശ്യം നീ പിടിച്ചു, ഞാൻ നിന്റെ മകനായി, ഇനി നീ പിടിച്ചാ നിന്റെ ഭർത്താവായി കളയുന്നു. அதோட யசோத பத்மா வந்து கிருஷ்ணரை பிடிக்கிற இதே விட்டுட்டா. இப்ப சிரிச்சிங்கல்ல, இது சந்தோஷமா, சாந்தியா, ஆனந்தமா? எப்ப எல்லாம் இந்த கதையை யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன வரும்? ஆனந்தம் வரும். சந்தோஷம் நின்னு போயிடும், சாந்தி தீர்ந்து போயிடும். ஆனா ஆனந்தம் மட்டும் ஒரு நாளைக்குமே நிக்காது. அது பகவான் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதனால பாகவதத்துக்கு சேர்றவாள் எல்லாம் மகாத்மா. அவளை வந்துட்டு അരയന്നം ഹംസത്തിനും വേഴാമ്പൽ പക്ഷിക്കും താരതമ്യപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. அவங்களை எல்லாம் ஸ்வான் அரையன்னமாயிட்டும், வேடாம்பல் பறவை இருக்கு இல்லையா, மழைக்கு வேண்டி மட்டும் காத்திருக்கும், இதுக்கு வேண்டிதான் செய்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல மற்ற அலுவல்களை எல்லாம் மாத்தி வச்சுட்டு பாகவதமே சரணம் அப்படின்னு கூடியிருக்கிற பக்தர்கள் வந்து இறைவனுடைய படைப்புல நட்சத்திரங்கள் மாதிரி. அதனால இந்த ஒரு தௌத்தியத்தை வந்து நம்ம விடாம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். யமன் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாகவத ஸ்மரணை, பகவானுடைய நாமஸ்மரணை பண்றாங்களோ அவளை வந்து யமன் தொடரதே இல்லை. யமன் வர்றதுக்கு முன்னாடி 2 தூதர்கள் அனுப்புவான். சதசந்தி ஜர்ஜரம் மூடா துர்மதே, மருந்து ஏன் குடிக்கிற மடையா, கிருஷ்ண ரசாயனம் பிபா. இந்த 2 தூதர்கள், முதல் தூதன் யமனுடைய முதல் தூதன் அப்படின்னா வெள்ள முடி, டிங் அப்படின்னு ஒரு வெள்ள முடியெல்லாம் வந்திருக்கும். எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எல்லாருக்கும் யமனோட தூதன் வந்தாச்சா? சரி. 2வது தூதன் சதசந்தி ஜர்ஜரம். நம்ம உடம்புல 100 சந்திகள் இருக்கு, ஜாயிண்ட்ஸ் எல்லாம், உடம்பு பூரா 100 ஜாயிண்ட் இருக்கு. இந்த 100 ஜாயிண்ட் சதசந்தியில சில ஜாயிண்ட்ல ஜர்ஜரம், அப்படியே சின்னதா ஒரு விரையிலும் வலி இருக்கும். இது யமனுடைய 2வது தூதன். எத்தனை பேருக்கு வந்தாச்சு? அடுத்தது யாரு வருவா? யமன் தான் வருவா. வரும்போது 50 ரூபாயை கொடுத்துட்டு நாளைக்கு வான்னு சொல்லி எல்லாம் விட முடியாது. காலக்ஷேபோன கர்த்தவ்யம் க்ஷீணமாயோ க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம். யமனுக்கு என்ன கிடையாது? கருணைங்கிறதே கிடையாது. கடைசியில என்ன பண்ணும்? கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம். கடைசி ஸ்லோகம் என்ன பாகவதத்துல? எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய துக்க சமனோ அன்னமா, இல்லையா? அப்போ இது பண்ணலன்னா 3வது அடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி 2 வந்தாச்சு இல்ல, யமன் வந்துருவான். அதனால பகவானுடைய நாமம் இதுக்கு வந்து முக்கியமான ஸ்தானம் கொடுத்து மற்றதெல்லாம் மாத்தி வச்சு செய்யறது ரொம்ப விசேஷமானது. உங்க கூட 2 வார்த்தை பேச முடிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு வந்து ஒரு பொழுதும் ஒரு இதுவும் ஒதுக்கி தந்த இதனுடைய பக்தர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஹரியோம் தத்சத். எங்க திரிசூர், நீங்கெல்லாம் திருவனந்தபுரத்துலேருந்து முக்கால்வாசி பேர் திருவனந்தபுரம். எங்க திரிசூர் பூரம் நடக்கும் வருஷம். திரிசூர் பூரம் வெடிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு 4 நாள் முன்னாடி ஒரு சாம்பிள் வெடிக்கட்டு போடுவா. இப்போ நீங்க பார்த்தது சாம்பிள் வெடிக்கட்டு தான். 6:30 மணிக்கு நிஜ வெடிக்கட்டு, எல்லாம் ஒழுங்கா 6 மணிக்காம். இப்ப மாமா பேசுவார். 120 நிமிஷங்களில் சின்ன விஷயம், சந்தோஷம், சாந்தி, ஆனந்தம், எல்லாருக்கும் தெரியப்பட்ட விஷயம். ஆனா ஒருத்தருக்கும் தெரியாத விதத்தில் ஓமை கொண்டு வந்தார் இந்த மகானுக்கு. அவர் மகான் தான். அவருடைய ஓமைக்கு இன்னொரு ஓமை சொல்லதற்கு நமக்கு அருகதை இல்லை. மேலும் மேலும் இந்த சமுத்திரம் பொழியட்டும் என்று சாயந்திரம் பகவான் குருவாயூரப்பனை வேண்டிக் கொண்டு அவருக்கு நன்றியும்